ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரிக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, தேவையான கோதுமை மாவு கொட்டுங்க, நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடித்து பிசைங்க, சாஃப்டாக பூரி பஞ்சு போல் இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ரஃப்பாக இருக்கும். நல்லா அடிங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா மாவு போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, நம்ம நல்லா அடித்து பஞ்சு போல் இருந்துடும். அப்படியே எடுத்து என் பொண்ணுக்கு உண்டை பிடிச்சி நான் தட்டில் கொடுத்துட்றேன். அவள் உருட்டி கொடுத்துருவா. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். ஒரு சட்டியை வைங்க. சட்டியை வச்சு சீரகம், சோம்பு, கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிய விட்டுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு நம்மளுக்கெல்லாம் வாய்வு, பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடுறோம் பெரியவங்களுக்காக. சரிங்களா? பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்குங்க. ஒரு வெங்காயம் ஒரு 3 போட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது உப்பும் வதங்கிடுச்சு. வெங்காயம் பச்சை மிளகாவும் உப்பு, மஞ்சள் இதை தூக்கி போட்டு நல்லா கலக்குங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா கலக்குங்க. கலக்கி வதக்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியை நான் ஊற்றிடுறேன். இதில் நீங்கள் வேணுன்னா கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். நான் ஒரு டைமில் கடலைப்பருப்பு போடுவேன், ஒரு நேரம் போட மாட்டேன். சரிங்களா? கடலைப்பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். அதில் உருளைக்கிழங்கு நல்லா என் பொண்ணு உரித்து கட் பண்ணி கொடுத்துட்டா. உரித்து அதை நான் அதை கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்றேன். கிண்டி விட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருந்து வந்தால் ஒரு 5 நிமிஷம் மூடிவிங்க. 1 ஸ்பூன் கான் மாவு போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. தண்ணியில் போட்டு கரைச்சி அதில் ஊற்றுட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இந்த கான் மாவு போடணுன்னா கிழங்கு தனியாக இருக்கும், வெங்காயம் தனியாக இருக்கும். இது போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த கான் மாவு போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம ஒரு ஐடியா வரா மாதிரி செஞ்சுக்கலாம் அவருக்கு. சரிங்களா? செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. இப்போ நம்ம இந்த பூரி கிழங்கு செஞ்சுட்டோம். நம்ம பூரி செய்யலாமா? என் பொண்ணு மாவு உருட்டி கொடுத்தேன். அவள் உருட்டி கொடுக்குறா. பாருங்கள், பூரியை போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பூரி கிழங்கு தான் டிஃபன். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, என்ன டிஃபன் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூரி இதே மாதிரி இங்கே வரணுன்னா எண்ணெய் போட்டு நல்லா பசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் நான் எப்படி செஞ்சு எடுத்துருக்கேன். இந்த பூரி கிழங்கை இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் அதேமாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.